நம்ம நந்தினியோட பிறந்த நாளுக்கு நம்ம சூர்யா வந்து மிகப்பெரிய கிஃப்ட் கொடுக்க போறாரு அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சூர்யாவுக்கு நந்தினியோட பிறந்த நாள் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம நந்தினிட்ட கால் பண்ணி கேக்குறாங்க, உனக்கு எது பிடிக்கும் சொல்லி நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம நந்தினி வந்து பிடிச்சதுன்னு சொல்லணுமா பிடிக்காதுன்னு சொல்லணுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல பேசுறதுனால நம்ம சூர்யா வந்து போனை கட் பண்ணிடுறாங்க. எப்படி நம்ம நந்தினி வந்து பிடிச்சது எது அப்படின்னு கேட்டா சொல்ல போறது கிடையாது, பிடிக்காதுன்னு சொல்ல போறது கிடையாது. நம்மளால நம்ம நந்தினிக்கு எது இப்ப தேவையோ அதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சூர்யா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுல வந்து நம்ம நந்தினி எப்போதும் வேலைக்காரியா தான் இருக்கா, அவளை மகாராணியா ஆக்கணும், நம்ம அம்மாக்கு ஈக்குவல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நல்ல நாள்ல நம்ம நந்தினிக்கு மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னா அவளை வந்து நம்ம அம்மாக்கு ஈக்குவலா ஆக்குறது தான். நம்மளோட சொத்தெல்லாம் நந்தினி பேருக்கு எழுதி வைக்கிறோம், தாத்தாவோட சொத்து பேரனுக்கு தானே, நம்மளோட சொத்து நம்ம நந்தினிக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா நினைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சுந்தரவழிய மகளிர் குழு தலைவியா ஏத்திருக்காங்க. அதை ஒரு பங்கனா கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல போய் நம்ம சூர்யா வந்து சுந்தரவழி முன்னாலையும் எல்லாரும் முன்னாலையும் சொல்ல போறாங்க, இது எங்க வீட்டு எஜமானி, வேலைக்காரெல்லாம் கிடையாது, இவளுக்கு இத்தனை சொத்து இருக்கு, தாத்தாவோட சொத்து பேரனுக்கு தானே, என்னோட சொத்துல என் பொண்டாட்டிக்கு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க. நம்ம சுந்தரவழி மூஞ்சில கரிய பூசி நமக்கு சுந்தரவழி எல்லாரும் முன்னாலும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.